ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுவதி vlog. இன்றைக்கி Thursday vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை கடல சட்னி தான். தேங்காய் கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன் இந்த கடல சட்னியில். எனக்கு எப்பயுமே தோசைக்கு வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒருத்தருடைய மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் ரைஸ் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்கு எப்பவுமே சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அப்பளம் அண்ட் மாங்காய் ஊறுகாய் தான் பர்ஃபெக்டாக இருக்குமே. முருங்கைக்காயை பொறுத்து தான் சாம்பாருடைய டேஸ்ட் எப்பயுமே நல்லா இருக்குமா இருக்காதான்றது பொறுத்து இருக்குது. முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 3 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். 3 கத்திரிக்காய் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வேறு வெஜிடபிள்ஸ் கூட வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட்லாம் உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். காரத்திற்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள், ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்திற்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா நமக்கு குக் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுநாளைக்கு ஃப்ரைடேங்கிறனால அத்தை வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டாங்க. எப்பயுமே வெள்ளிக்கிழமைக்கு அன்றைக்கே வீடு துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால தான் முன்னாடி நாளே துடைப்பாங்க எங்கள் வீட்டிலலாம். பூஜை சாமானில் பிள்ளையார் எப்பயுமே வெள்ளிக்கிழமை தான் வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட்டான பிறகு தாளிப்புக்கு ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 6 பல் பூண்டு இடித்து ஆட் பண்ணுறேன். இடித்து ஆட் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கணும் நமக்கு. நல்லா வதக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். வேக வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஆட் பண்ண பிறகு துவரம்பருப்பு, தக்காளி, பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும் இது. கொஞ்சம் திக்காகணும் நமக்கு சாம்பார். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். கை குழந்தை வச்சுருக்க டைமில் நம்ம வீட்டு வேலைலாம் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். குழந்தை வேறு ஒரு சைடு அழுதுகிட்டே இருந்தான். ஒரு அம்மாவாக இருந்து நம்ம கை குழந்தைய வச்சு வீட்டு வேலையும் பார்த்து எல்லாமே நம்ம பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்குன்னு சொல்லலாம். எத்தனை பேர் இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த மாதிரி அந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் 6 ஆன பிறகு காஃபி குடித்து முடிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த டேவை இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் விஷ்ணுமதி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி விலாக்.